அனைவருக்கும் வணக்கம். என்டிஏ கூட்டணியில் வேப்பனஹள்ளி தொகுதியில் அதிமுக தான் போட்டியிடுகிறது. மீண்டும் சிட்டிங் எம்எல்ஏ கேபி முனுசாமி அவர்கள் தான் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. என்டிஏ கூட்டணியில் பாமக போட்டியிட்டால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதனை நேரடியாக தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆனந்த் வந்திருக்கிறார். வணக்கம் ஆனந்த். வேப்பனஹள்ளி தொகுதி பாமக போட்டியிட்டால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது என்பது குறித்து நீங்க சொல்லுங்க. வணக்கம் நாகராஜ். வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் கூறியது போலவே அதிமுக தான் போட்டியிடுகிறது. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டால் அதில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அது யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை பார்த்தோமானால் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் சங்க மாநில துணை செயலாளர் நந்தகுமார் அவர்கள். இரண்டாவது இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணி மாநில செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வி வரதராஜன் அவர்களுக்கும், மூன்றாவது இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட தலைவர் மஞ்சுநாத் அவர்கள். இந்த 3 பேர் தான் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. நாகராஜ். ஆனந்த், நந்தகுமார் கட்சியின் செயல்பாடு என்ன, கலப்பண் என்ன, அவரை பற்றி சொல்லுங்கள். நாகராஜ், இவர் நந்தகுமார் சூளகிரி அருகே இருக்கக்கூடிய அனாசந்திரம் என்னும் கிராமத்தை சேர்ந்தவர். இவரது தந்தை முன்னாள் இராணுவ வீரர். பின்னால் அவர் வங்கியில் வேலை பார்த்து அவர் ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாரு. இவர் ஹீரோ ஷோரூம் நடத்திட்டு வர்றாரு. பாட்டாளி மக்கள் கட்சியில் 2009 சேர்ந்த இவர் ஃபஸ்ட்டு மாணவர் சங்கம் மாணவர் அணியுடைய ஒன்றிய செயலாளரும், பின்னர் மாணவரனுடைய மாவட்ட செயலாளர், மீண்டும் இளைஞர் அணியுடைய சூளகிரி ஒன்றிய செயலாளர், பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் இளைஞர் சங்க மாவட்ட செயலாளர் போன்ற பல்வேறு பதவிகளை வைத்திருக்கிறார். தற்போது இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி மாநில துணை செயலாளராக கட்சியில் தீவிரமாகவும் துடிப்பான இளைஞராக பணியாற்றி வருகிறார். நாகராஜ். ஆனந்த், பாமக நிர்வாகி திரு நந்தகுமார் அவர்கள் கட்சியை தவிர்த்து வேற ஏதாவது சமூக பணியில் ஈடுபட்டு இருக்கிறாரா? நாகராஜ், நந்தகுமார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து கொண்டு ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். அவர் அத்துக்கட்டு நரசங்கத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். அதாவது எருதுவிடும் பண்டிகைகளில் இவரது காளை ராவணன் என்பது புகழ்பெற்ற காளையாக இருந்து வருவதால் நந்தகுமார் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் கிடைத்த அடையாளத்தை அதே அளவிற்கு இணையாக இவருக்கு அத்துக்கட்டு பண்டிகைகளில் இவருக்கான அடையாளம் இருந்து வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த அத்துக்கட்டு பண்டிகையை நடத்துவதற்காகவும் அரசு இதழில் வெளியிட வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பில் மாவட்ட செயலாளராக இருந்து பல்வேறு தரப்புப்பட்ட இளைஞர்களோடும் எதுக்கட்டு ஆர்வலர்களோடும் மாடுபிடி வீரர்கள் மாட்டின் உரிமையாளர்களோடும் கூட இவர் தொடர்ந்து நல்ல நட்பு வட்டாரத்தில் இருந்து வருகிறார். நாகராஜ். அந்த தொகுதியில் செல்வாக்கு அவருக்கு எப்படி இருக்கு? நந்தகுமார் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடர்ந்து 2012 வரை இந்த பகுதியில் பெரியோர்கள் மத்தியில் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி அறியப்பட்ட நிலையில் இவர் எப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டாரோ அதன் பிறகு இந்த பகுதிகளிலே நந்தகுமார் அவர்கள் உறவினர்கள் மற்றும் இந்த சூளகிரி ஒற்றி இருக்கக்கூடிய ஏராளமான கிராமங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியில் புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தியவர் நந்தகுமார் அவர்கள். பல்வேறு இளைஞர்களை பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைத்தார். பல்வேறு கிராமங்களில் கொடியேற்றுதல் என இந்த கட்சியில் இந்த தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று இந்த கட்சியில் வளர்த்ததற்காக முக்கிய பங்கு அவருக்கு இருக்கிறது. 2016, 2021, 2026 என 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் அவர் வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுக்களை வழங்கியிருக்கிறார். இந்த தேர்தலிலும் வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிட அவர் விருப்ப மனுக்களை வழங்கியிருக்கிறார். இவருக்கு வெறும் கட்சியை மட்டுமல்ல, எருதுவிடும் விழாக்களை சேர்ந்த நண்பர்கள் மட்டுமல்லாமல் இவருக்கு கட்சியை கடந்து, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிர் துருவமாக இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர்களும் இவர்களுக்கு நண்பராக இருக்கிறார்கள். பல தரப்பட்ட இளைஞர்களும் இவருக்கு ஆதரவாக இருப்பதால் இவருக்கென்று தனி செல்வாக்கை இந்த தொகுதியில் வைத்திருக்கிறார். குறிப்பாக உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல வேண்டும் என்றால், 2 மன்ற தேர்தலில் நந்தகுமார் அவர்களை ஒரு கட்சி அணுகியது. அதாவது அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் போட்டியிடவில்லை என தெரிந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை, அவர் சார்ந்த சமூக வாக்குகளை பிரிப்பதற்காக ஒரு கட்சி அவரது அணுகி சுயேட்சையாக போட்டியிட வேண்டும் என்றும் அதற்கான முழு செலவை ஒரு கட்சியை ஏற்பதாக கூறிய போதும் அவர் அதை நிராகரித்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே தொடர்ந்தார். அவருக்கு இந்த தொகுதியில் நல்ல செல்வாக்கும் இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் அவர் பெற்றிருக்கிறார். நாகராஜ். ஆனந்த், பட்டியலில் 2வது இடத்துல நீங்கள் குறிப்பிட்ட திருமதி தமிழ்ச்செல்வி வரதராஜன் அவர்கள் என்ன பணி செய்து வருகிறார், அவரை பற்றி சொல்லுங்கள். தமிழ்ச்செல்வி வரதராஜன் அவர்கள் ஆரம்பத்தில்
டீச்சராக ஒர்க் பண்ணவங்க. அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் கணவர் ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிறார். அதன் பிறகு இவரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைகிறார். இணைந்த பிறகு அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இளம் பெண்கள் மாநில செயலாளர் பதவி வழங்கப்படுகிறது. அதில் அவர் சிறப்பாக செயலாற்றிய காரணத்தால் 2016 தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என தனித்து போட்டியிட்ட போது வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் திருமதி தமிழ்ச்செல்வி வரதராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார். அவரும் கணிசமான வாக்குகளை இந்த தொகுதியில் பெற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் வழக்கறிஞராக அவரது படிப்பை முடித்து தற்போது முழு நேர வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். அவர் தொடர்ந்து ஏராளமான உதவிகளும் செய்து வருகிறார். தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணி மாநில செயலாளராக இருந்து வருகிறார் நாகராஜ். 2016 பாமக சார்பில் அவர் வந்து போட்டிட்டு இருக்காரா தமிழ்ச்செல்வி வரதராஜன் அவர்கள்? 2016 பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அவர் வந்து போட்டியிட்டார். அவர் வந்து தொகுதி முழுக்க தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழ சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதாவது இந்த தொகுதி பிரிக்கப்பட்டு நடந்த 3 தேர்தல்களில் ஒரு முறை மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறது. அது 2016 இவர் தமிழ்ச்செல்வி வரதராஜன் அவர்கள் போட்டியிட்டு நாகராஜ். இந்த தொகுதியில் அவருக்கு செயல்பாடுகள் மற்றும் செல்வாக்கு எப்படி இருக்கிறது? தமிழ்ச்செல்வி வரதராஜன் அவர்கள் வழக்கறிஞராக அவரது படிப்பை முடித்து தற்போது தொழிலில் மேற்கொண்டு வரும் நிலையில் ஏராளமானவருக்கு இவர் இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்குவது போன்ற பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். ஏழை எளியோருக்கு அரசு சார்பில் சான்றிதழ்கள் பெற தாமதம் ஏற்பட்டால் இவரை அணுகினால் இவர் வந்து அதிகாரிகளிடம் பேசி மாணவர்களின் கல்விக்காக அந்த சான்றிதழ்கள் பெற்றுத் தருவது போன்ற சமூக பணிகளில் ஈடுபட்டு வழக்கறிஞராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களின் துணைவியாரான சௌமியா அன்புமணி அவர்களோடும் நல்ல நட்பு வட்டாரத்தில் இவர் இருந்து வருகிறார் நாகராஜ். மாவட்ட தலைவர் திரு மஞ்சுநாத் அவர்களை பற்றி சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட தலைவராக மஞ்சுநாத் அவர்கள் இருக்கிறார். அதாவது நம்ம இந்த வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியில் வாய்ப்பு இருக்கக்கூடிய மூன்று நபர்களை குறித்து பார்த்தோம். அது 3வது இடத்தில் இருக்கக்கூடியவர் மஞ்சுநாத் அவர்கள். அவர் வந்து கிருஷ்ணகிரி மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த 6 மாதமாக அவர் பணியாற்றி வருகிறார். இவர் வந்து எப்படின்னா 2012 வந்து சூளகிரி மேற்கு ஒன்றிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதன் பின்னர் அவர் ஒன்றிய செயலாளராக பணியாற்றிய பிறகு வன்னியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளராக கடந்த 7 ஆண்டுகளாக பணியாற்றிருக்கிறார். அதன் பிறகுதான் அவர் வந்து இந்த மாவட்ட தலைவர் என்கிற பொறுப்பிற்கு வந்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினருடைய பணிகளிலும் துக்க இன்ப நிகழ்வுகளும் தொடர்ந்து பங்கேற்று அவர் கட்சியில் நல்ல பெயரை பெற்றிருக்கிறார். அவர் பட்டியல் 3ஆம் இடம் வகிக்கிறார் நாகராஜ். பாமக நிர்வாகிகள் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கிய நமது செய்தியாளர் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.